ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேகமெல்லாம் கருத்து போய் நல்ல மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு இருந்ததுங்க. அதை வச்சு நம்ம போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்சிங் பவுலில் இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவு எடுத்துக்கிறேன். இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிருச்சுங்க. அந்த எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. போண்டா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் மொறுன்னு சாப்பிட முடியும். பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவையும் போட்டு நல்லா சுட சுட போண்டா வந்து செஞ்சு எடுத்துடலாம். நல்லா சுட சுட காலி ஆகிட்டே இருந்ததுங்க. நல்லா சூடான டீ அது கூட வந்து பார்த்திங்கன்னா போண்டா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது.